விஜய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நடைபெற்று வருந்த சதிகள் அப்படிங்கும்போது தான் அடுத்தடுத்து மாற்றுறாங்க. அவர்களுக்கும் பல லட்சங்கள் பணம் கொடுக்கப்பட்டது. இப்போ அடுத்து ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல, இது தொடர்கதையாகுமா? செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? செந்தில் பாலாஜி கைது செய்யலையே, ஏன் தடுமாறுறீங்க? இந்த திருநாவுக்கரசு உட்பட இவர்கள்லாம் யாருக்கா வேலை பார்த்துருப்பாங்க? கமாண்டிங் யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி யாருக்கா வேலை செஞ்சு எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா? உதயநிதியில் எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு தைரியம் இல்லையா? தெம்பு இல்லையா? விஜய்க்கு ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். அதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு. அதாவதுங்க 10ஆம் தேதி வரைக்கும் விட்டு கைது பண்ண மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க அரசியல் பண்றீங்கன்னு பின்னடைவாத்தான் போகும். உண்மையான ஆதாரம் இருந்தால் திருநாவுக்கரசு எனக்கு செந்தில் பாலாஜி தான் வேலை கொடுத்தாருன்னு சொல்ல போறாரு. இன்னொரு பொசிஷன் எடுக்கல, டிமாண்ட் பண்ணதோடு இருக்கு. அடக்கி வாசிக்குத தாவேக்கா. எத்தனை ஏஜென்ட்டுகள் இது மாதிரி கிளம்பி இருக்காங்க? எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜியை போல நேரும் அவர் பகுதியில யாராவது கிடப்பானா? தூண்டில வச்சு மீன் கிடைக்குமா? திமுகவால் இந்த ஆட்சி அமைந்ததை ஜீரணித்துக் கொள்ளவே இன்று வரை முடியும். நீங்க அந்த நாற்காலி ஏதோ சினிமா நடிகர்களுக்கான நாற்காலியாக தமிழ்நாட்டில் மாறி போச்சு. திமுகவுடைய எதிர்காலம் இப்போ உதயநிதி இருந்தார். இப்படியாவது நாற்காலி உட்கார வச்சிடலான்னு கடுமையா போராடணுமே, அழிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி கவுத்தே தீரும். 108 பேருடைய லிஸ்ட் திமுக இருக்கு. 50 கோடி ரூபாய் தரையா வந்துறியா? 50 கோடி வாழ்நாள் எங்க நீ பார்க்க போற? எம்எல்ஏ இருந்து என்ன செய்ய போற? 50 கோடி தரையா உனக்கு. பொண்டாட்டி, புள்ள, மச்சா, மாம, சித்த, பெரியப்ப எல்லா வழியும் அவனை போய் முட்டானுங்க. 50 கோடி உனக்கு ஸ்பாட் கேஷ். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தாவேக்கா முதல் முறையாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ தாவேக்கா எப்படி ஆட்சியை கொடுக்க போகிறாங்க? புது நபர்கள், அவங்களுக்கு பழக்கம் இல்லை, அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கட்சியை செயல்படலை. இப்போ வரையும் எல்லாருக்குமே அதிகார மட்டம் எப்படி இருக்குன்னே தெரில. பல குழப்பங்கள் தாவேக்கா மீது இருந்தாலும், தாவேக்கா ஒரு நல்ல அரசியல் கட்சியாக இருக்காது அப்படின்னு பல விமர்சனங்களை வச்சாலும் மக்கள் ஒரு ஆதரவை கொடுத்து மாற்றம்னு விரும்பி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்சி எப்படி செயல்படுங்கிறத பொறுத்து தான் அடுத்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல தான் மக்களும் இருக்காங்க. ஏன்னா வாக்கு செலுத்தியாச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜராக இருந்துச்சு. ஆனால் அந்த அரசு அமைய விடாமல் தடுத்தாங்க திமுகவும் அதிமுகவும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்தது. இப்போ ஆட்சி பொறுப்பேற்று 50 நாள், அதற்குள்ளாக ஆட்சி கவிழ்ப்புக்கு முயல்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை பெரிதளவில் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே அப்படி ஒரு தோற்றம் நடக்கிறதா? அப்படி ஒரு விஷயம் நடக்குதா? இல்லை கட்டமைக்கப்படுதா? என்ன நடக்குதுங்கய்யா? இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுகவால் இந்த ஆட்சி அமைந்ததை ஜீரணித்துக் கொள்ளவே இன்று வரை முடியல. நீங்கள் அந்த நாற்காலி ஏதோ சினிமா நடிகர்களுக்கான நாற்காலியாக தமிழ்நாட்டில் மாறிப்போச்சு. முதலமைச்சர் நாற்காலி என்பதே அரசியலே தேவையில்லை, கொள்கையே தேவையில்லை. என்ன தேவை? சினிமா அறிமுகம் இருந்தால் போதும், சினிமா கவர்ச்சி மட்டும் போதும். ஆமாம். ஏன்னா ஒரு தலைவனை அரசியல் ரீதியாக அவன் போய் சேருவதற்கு ஒரு 50 ஆண்டு காலம் ஆகும். ஆனா அப்படி பார்த்தா சினிமா கவர்ச்சி மட்டுமேனா கமலஹாசன் முதல்வராக இருக்கணுமே. அப்ப பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா மக்கள் ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட விரும்புறாங்கன்னு தானே அர்த்தமா இருக்கு. ஆமா, ஏதோ ஒண்ணு. என்ன தெரியுமா? திமுக எதிர்ப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. கமலஹாசன் திமுக எதிர்ப்பாரா? ரஜினி எதிர்ப்பாரா? அஜித் எதிர்ப்பாரா? யாருமே எதிர்க்கல. இங்க அரசியலே திமுகவை ஒழிக்கணும்னு மக்கள் முடிவு பண்றோம். எப்போ? எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை. நீ கமலஹாசன் ரஜினி ஆக முடியாது இப்படி கேட்கலாம். இவன் திமுகவுடைய அடிமைகள். பொறுக்கி தின்பதற்கு, சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு திமுகவோட ஒட்டிக்குவான். அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? 2 வருஷமா ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் நீங்க ஆதவர்ஜுனா திமுக எதிர்ப்பை வேகப்படுத்தினார். அது தன்னுடைய சொந்த பழிவாங்கு. யாரு? ஆதவர்ஜுனா. அது விஜய் இயல்பாவே ஒரு சரியான பயந்தாங்குள்ளி. சினிமாக்காரன் என்னைக்கு வீரனா இருந்தா, ரத்தம் சிந்தினா, தியாகம் பண்ணா, ஜெயிலுக்கு போனா, அடி வாங்கினா, உத வாங்கினா, யாருமே இல்லை. திருமாவளவன் வாங்கினா அடி உதைய விஜய் வாங்கியிருப்பாரா? வைகோ வேலூர் ஜெயிலில் 1 வருஷம் கிடந்திருப்பாரா விஜய்? ஒரு கட்சியை விட, கத்திரிக்காய் விட, அரசியலை விட எழுதி கொடுத்துட்டு போயிடுவானுங்க சினிமாக்காரன். எனக்கு தெரியும். அது அல்ல. திமுகவை அதிமுக எதுக்கல, திருமாவளவன் எதுக்கல, சீமா எதுக்கல, யாருமே எதுக்கல. எதிர்த்ததுனால 50 பேர் ஓட்டு போட்டான் சீமானுக்கு. நீங்க ஒரு விஷயத்த எல்லாருமே மறந்துடுறான். எவனுக்கு அரசியலே தெரியறதில்லை. அன்னைக்கு என்ன அரசியல் அதுதான் பேசுறானே தவிர, அரசியல் என்பது ஒரு நீண்ட தொடர். அது அரசியல் தெரிவதற்கு, அரசியல் பேசுவதற்கு வரலாறு தெரியணும். வரலாறு தான் முக்கியம். யாருக்கு வரலாறு? அன்னைக்கு தான் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்
அரசியல் விமர்சகர் உட்கார்ந்துருக்க எவனுக்குமே போன வாரம் அடிச்ச காத்துல இன்னைக்கு வந்து உட்கார்ந்து எல்லா அரசியல் பேசுறோம். நீங்க சொல்றதாங்க அந்த பாயிண்ட்ல தான் வர்றாங்க. இப்ப திமுக எதிர்ப்புங்கிற ஒரு இடத்தில் மட்டும்தான் விஜய் அவர்கள் ஜெயித்தார் அப்படின்னு நீங்க ஒரே விஷயம்தான். இப்ப அந்த வரலாறு தான் திமுக இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடை கட்டமைத்ததுல அந்த வரலாறு திமுக இருக்கு. பல விஷயங்களை போராடி பெற்று கொடுத்ததுல வரலாறு திமுக இருக்கு. அதனாலே இந்த தமிழ்நாட்டை வந்து நாங்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு அந்த திமுகங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு அப்ப அந்த வரலாறு தான் அவங்க சொல்றாங்க. இப்ப ஆனா அதே வரலாற்றை பேசக்கூடிய கட்சியை மக்கள் பெரிதளவுல எதிர்க்கிறாங்க. அதனாலதான் விஜய் ஜெயித்தார் அப்படிங்கிறது நிதர்சனமா பார்க்க முடியுது. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? இல்ல இது திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இழந்தது தான் அதிகம். காவிரி, கச்சத்தீவு, இலங்கை பிரச்சனை, முல்லை பெரியாறு, இப்படி சொல்லி அடுக்கிட்டே போலாம். தமிழ் மொழி இப்படி என்னால 100 பட்டியல் போட முடியும். எவ்வளவு? 100 பட்டியல் போட முடியும். என்ன பெட்டு கொடுத்தானுங்க? அழிந்தது தான் மிச்சம். அழிந்ததுனாலதான் மக்கள் என்ன பண்ணா, நீங்க 67 அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு. 10 வருஷம் திமுக காலி ஆகி போச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார். இதே போல விஜய் போல தான் இருக்கு. விஜய் எப்படி சினிமா பிரபலமோ அதே போல சினிமா பிரபலம் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இருந்து ஜெயிலுக்கு போனதில்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணதில்லை, போராட்டம் பண்ணதில்லை, தடாவுக்கு போனதில்லை, ஒரு மொழிப்போர் போராட்டம் எதுவுமே தெரியாது. யாருக்கு? எம்ஜிஆர் நல்ல மனிதன். நல்ல மனிதன். 10 வருஷத்துல திமுக அழிச்சு போச்சா இல்லையா? என்ன எம்ஜிஆர் வாழ்நாள் முழுத போராடிட்டு இருந்தானே திமுக. அப்ப என்ன பெற்று கொடுத்துருப்பான்? அப்போ அசிங்கம் தான் திமுக. அந்த இந்த அசிங்கங்களை துடை தெரிவதற்காகத்தான் மக்கள் 10 வருஷம் எம்ஜிஆர் கண்டுபிடிச்சான். திமுக ஊழல், அயோக்கியத்தனம், லஞ்சம், லாவண்யம் ஒட்டு மொத்தமா. அப்ப மக்கள் என்ன பண்றான்? ஒவ்வொரு முறையும் எங்காவது ஒரு நாள் பிடிச்சா உட்கார வைக்கிறான். எம்ஜிஆர், அதற்கு பிறகு ஜெயலலிதா, அதற்கு பிறகு ஜெயலலிதா ஊழல் பண்ண மறுபடியும் திமுக ஓட்டு போடுவோம். வேற கட்சியே இல்லை. அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தார். நான் முதலமைச்சர், மக்களோடு கூட்டணி, ஆண்டவனும் கூட்டணி வந்து என்ன பண்ணாரு? இப்போ பொண்டாட்டி மச்சானா ஜெயலலிதா பின்னாடி வழியில போய் பல 1000 கோடியை வாங்கிட்டு போனதோட அந்த கதை முடிஞ்சுது. இப்ப அந்த கிளைமாக்ஸ்ல தான் விஜய் அவர்கள், அதுதான் உண்மை. இப்போ இத திமுகவில் எல்லாம் ஏற்றிட்டு பேசாம காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். என்ன எப்படின்னா, அதுக்கு ஒரு புரோக்கரை வச்சிருப்பான். யார் அமைச்சர், யார் அதிகாரி, யார் செக்ரட்டரி, திமுக நேராக போய் அதை வேலையை முடிச்சுக்குவான். இப்போ உதயநிதியால் தூங்க முடியல. நம்ம ஒரு இது எப்படி இந்த கட்சியை கொண்டு போகிறது? எதிர்காலம் இல்லையே. விஜயோடு போராட முடியலையே. விஜயுடைய சினிமா கிளாமருக்காக தான் உதயநிதியை ஒரு ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிச்சார். 1000 கோடி ரூபாய் போட்டு அதுல எடுபடல. இப்போ திமுகவுடைய எதிர்காலம் இப்போ உதயநிதி தான் இருக்கு. எப்படியாவது நாற்காலி உட்கார வச்சிடலான்னு கடுமையாக போராடணுமே, அழிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி கவுத்தே தீரணும், எப்படியாவது கவுத்து தீரணும். 5 தலைவரும் திமுக சொல்லுவான். அண்ணாதுரை, சம்பத்து, NV நடராஜ், இப்படி ஆட்களை சொல்லுவான். இப்போ 5 தலைவர்னா யார் திமுக? நேரு, வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, மூர்த்தி. என்ன ஒண்ணு தெரிய ஆட்சியை கவுக்கணும். நீ ஒவ்வொருத்தரும் பல 1000 கோடி திருடுனியா இல்லையா? இப்படியே 2 பேர் இல்லை. இதுக்கு பல தரகருக்கு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் தொடர்பு விடுறான். 50 கோடி ரூபா தரையா வந்துடுறியா? எவ்வளவு? 50 கோடி தர வந்துரு. 50 கோடி வாழ்நாள் எங்க நீ பார்க்க போற? எம்எல்ஏ இருந்து என்ன செய்ய போற? 50 கோடி தரையா உனக்கு. பொண்டாட்டி, புள்ள, மச்சான், மாமன், சித்தன், பெரியப்பன் எல்லாரோடையும் அவனை போய் முட்டானுங்க. 50 கோடி உனக்கு ஸ்பாட் கேஷ். நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர போறோம். 10 பேரை மாற்றி போட்டு. இதுதான் தான் திருநாவுக்கரசுலாம் மாட்டினது. திருநாவுக்கரசு மாட்டியது. இப்ப இது முழுக்க முழுக்க திமுக தூண்டுதல் பேர்ல அதிமுக துணையோடு நடக்கிறது. அதிமுக ரோலே இல்லை. 21 தேர்தலில் எடப்பாடி பிஜேபியோடு கூட்டணி வைக்கலனா முஸ்லீம்கள் 2 பகுதியாக பிரிஞ்சு திமுக அதிமுக ஓட்டு போட்டிருந்தா எடப்பாடி தோத்து போனது திமுக 3%, முஸ்லீம்கள் ஓட்டு போட்டது 14%. இந்த 3% வந்தா 3வது முறை அதிமுக வந்திருக்கு. பாஜகவால் இப்ப விஜய்கிட்ட போன அத்தனை அக்யூஸ்ட் இருக்கானுங்கல்ல, கோடிக்கணக்காக கொள்ளையடிச்சுது. அமித்ஷா மிரட்டி அதிமுக பாஜக கூட்டணி வந்ததனால் அதிமுக ஆட்சி இழந்தது. இல்லைன்னா மீண்டும் அதிமுக தான். ஜெயலலிதா எப்படி 2016 போலியாக ஒரு கூட்டணியை உருவாக்குச்சு விஜயகாந்த் தலைமையில். 2000 கோடி ரூபாய் செலவு இருக்கு. அத்தனை பேர்ல காசு வாங்கிட்டு தான் அங்க இருந்தானுங்க. அதே போல
எடப்பாடி 2021 பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததனுடைய காரணம் தான் அழிஞ்சு போனார், ஒழிஞ்சு போனார். அதாங்க இப்போ இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வரங்கய்யா. இப்போ பேரம் பேசப்பட்டார்கள் எம்எல்ஏக்கள், தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி, 15 கோடி 20 கோடி 35 கோடி 50 கோடின்னு ஏற்றப்பட்டது பேரம், இல்லையால் மிரட்டப்பட்டார்கள். இதுதான் வழக்கு. 3 பேர் கைது செய்யப்பட்டு அடுத்து 14 பேர் கிட்டத்தட்ட லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் ரைடு, பக்கத்தில் அவர் தம்பியை தேடுகிறார்கள், தலைமறைவாக இருக்கிறார்கள், இப்படி ஒரு செய்தி வருதுல்ல. அப்போ இந்த முழுக்க இந்த வழக்கு திசை திரும்புவதை பார்த்தா செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி நடக்கிறது, அவர் தான் இதை பண்ணாரா, அவரை நோக்கி நகர்கிறதே அடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு செந்தில் பாலாஜி பண்ண எஃப்ஐஆர் போடலையே, யார்கிட்ட சீனை போடுறீங்க? இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த விசிகாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, கம்யூனிஸ்டுகள் நம்பி பிரயோஜனம் இல்லை. 4 2 6 6 நம்பி பிரயோஜனம். நமக்கு ஒரு 10 பேர் வேணும். என்ன ப்ராசஸ்? யார்? விஜய், ஆதவர்ஜுனன், செங்கோட்டையன் 3 பேர் முடிவு பண்ணி செங்கோட்டையன்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு 10 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். எத்தனை பேர்? 10 பேர். ஆளுக்கு 50 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் பேரம் பேசி இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓமலூர் மணி எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போகிறார், அரசியல் விட்டே போகிறார். யார்? ஓமலூர் மணி. மேட்டூர் வெங்கடாசலம், சங்கராபுரம் ராகேஷ், பவானி ரவி மனோகரன், ஆத்தூர் இளங்கோ, கெங்கவல்லி எம்எல்ஏ, ஏற்காடு, இப்படி நீங்க சொல்றது முழுக்கவே சேலம்லயே கிட்டத்தட்ட 4-5 தொகுதி வந்துருச்சு. ஆமா. அப்ப எடப்பாடி அவர்கள் பெல்ட்ல சேலம் பகுதி, குறிப்பா கொங்கு பகுதியில அந்த ஊரை பொறுத்தவரை ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரெட்டலங்கிற ஒரு சிம்பிளை தவிர அவங்களுக்கு வேற சிம்பிளே தெரியாதுங்கிற அளவுக்கு தான் அவங்க பகுதிகளே இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொங்கு பகுதியில் வந்து அதிமுக பெல்ட்டா இருக்கு. இப்போ இவர்கள் ரிசைன் பண்றது மூலியமா இவர்கள் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருது. தாவேகா அந்த இடங்களை கைப்பற்றும் இடைத்தேர்தலில் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால தாவேகா கூடுதல் எம்எல்ஏக்கள் வருவாங்கிறது கணக்கா? இப்போ நேரடியாக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சுக்கலாம், யாருடைய தயவும் வேணாம். இப்போ யாருடைய தயவும் வேணாங்கும் பொழுது இவர்கள் கலட்டி விடப்படுவார்களா மற்ற கட்சிகள் அனைத்து? ஆமாம். இப்போ விசிக்கல எப்போ வேணா வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியில வெளியே அனுப்பப்படுவார்களா, வெளியே போவார்களா? அதுதான் வெளியில் கிளம்பி இருக்குன்ட்டாங்க. இப்போ வன்னி அரசு எப்படி அமைச்சராக நீடிக்கணும், அதனால வன்னி அரசு போய் விஜயிட சரண்டர் ஆகி திரும்ப போய் பார்த்துருக்கேன். இல்லை நாங்கள் அப்படி இல்லை, இப்படி இல்லை, காலையில் இப்படி சாயங்காலம் அப்படி, காலையில் திமுக சாயங்காலம் தாவேகா, இதுதான் நிலைமை. அப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் கிளம்புங்கன்ட்டு. கம்யூனிஸ்டுகளையும் இடைத்தேர்தல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இடைத்தேர்தலில் இந்த 4 2 6 ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் கிடைச்சதுன்னா அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருவாங்க. அது ஆல்ரெடி ஒரு 6 வந்துருச்சு. இப்போ விஜயபாஸ்கர் 2, விஜயபாஸ்கர் 8 வந்துருச்சு. அடுத்து வேலுமணி, சிவி சண்முகம், நீங்க சொன்ன எம்எல்ஏக்கெல்லாம் வரும்போது ஒரு 15 தொகுதி இடைத்தேர்தல், 15ல 12 ஜெயிச்சிடலாங்கிறது தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சா எந்த சிக்கல் இல்லைங்கிறது அவங்க நினைக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, மக்கள் பலம் இருக்கு. தற்பொழுது ஆட்சி கவிழ்ந்தால் தாவேகாவுக்கு அது நிச்சயமா பாசிட்டிவா தான் மாறும். அவங்க தனிப்பெரும்பான்மையோட மீண்டும் ஆட்சி அமைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்கிறது நிச்சயமாக திமுக அதிமுகவுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏன் ஆட்சி கவிக்கணும்னு நினைக்க போறாங்க? ஏன் ஒரு 50 நாட்கள் ஆட்சியை கவுத்தரணும்னு ஏன் நினைக்க போறாங்க? அப்படி கவுத்தாங்கன்னா அப்பட்டமா தெரிய போறது இவர்கள் தான் செஞ்சாங்கன்னா அப்ப மக்கள் வந்து மீண்டும் விஜய் மீது ஒரு பெரிய அன்பை தான் காட்ட போறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த வகையில போய் ஆட்சியை கவுக்க அவங்க முயல்றாங்கிறத கேள்வி. இல்லை, அவங்களுக்கு இப்போ ஆட்சியில கவுக்க முடியாது அவங்களால. ஆனா முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி இப்போ திருமாவை முடிஞ்ச வரைக்கும் கழட்டி எடுத்துட்டு வர கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. சிபிஎம் சிபிஐ முடியாது. ஏன்னா டெல்லியிலிருந்து ராகுல் பேசி இந்த கூட்டணியை ஃபிட் பண்ணியிருக்கார். அதனால் அது நடக்காது. இப்போ அதிகபட்சம் யாரை இழுக்கலாம்? தாவேக்காலிருந்து ஏதாவது எம்எல்ஏ இழுக்க முடியுமா? இப்போ நம்ம ஊத்தங்கர இளையராஜா மாதிரி யாராவது இப்போ ஏழை வாழ எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? 50 கோடினா உளுந்துருவான். எவ்வளோ? 50 கோடினா பொண்டாட்டி ஃபுல்லாக குழந்தை ஊட்டி மச்சான் மாமெல்லாம் உளுந்துருவான். இந்த கணக்கு திமுக போடுது. இந்த கணக்கு திமுக போடுது. திமுக மீண்டும் வருமானம் வரவே வராது. திமுக அழிஞ்சு சுத்தமாக நிற்குது. எப்படி நிற்குதுன்னா, திமுகவுடைய வாக்கு வங்கியான முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இதெல்லாமே பாஜகவுடைய எதிர்ப்பு முகங்கள். பாஜக எதிர்ப்பு முகம் பூரா எங்கே போயிடுச்சு? இப்போ தாவேக்காக்கு போயிடுச்சு. அப்போ திமுகவுடைய பிம்பம் உடைக்கப்பட்டது. இப்போ இவ்வளவு சேர்ந்து தான் 25% தான் இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கியிருக்கு இல்லையா? எடப்பாடி 23 வாங்கியிருக்காரு.
தாவேக்கா 35 வாங்கியிருக்கு, ஆட்சிக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 25% ஓட்டு வாங்கின கூட்டணியில் 25 கூட்டணி வெளியே போயிடுச்சு. முஸ்லீம் லீக் வெளியே போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டு, வைகோ, விசிகா, காங்கிரஸ், திமுகவை தவிர எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அப்போ இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கும்? 15க்கு மேலே வராது. 15 வச்சுட்டு எப்படி 35க்கு போக முடியும்? வாய்ப்பே இல்லை. இரண்டாவது ஆப்ஷன் அதிமுக தான். ஐயா எடப்பாடி ஏன் அமைதியாக இருக்காரு? இவர்கள் பூரா எந்த 5 வருஷம் திமுகவோட சேர்த்து பொறுக்கி தின்னுட்டு இருந்தான், எல்லாம் குவாரி வச்சிருக்கான், எல்லாம் ரியல் எஸ்டேட் வச்சிருக்கான். இந்த தாவேக்கா போன அதாங்க இப்போ சொல்லும்போது விஜய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நடைபெற்று வருது சதிகள் அப்படிங்கும்போது தான் அடுத்தடுத்து மாற்றுறாங்க. அவர்களுக்கும் பல லட்சங்கள் பணம் கொடுக்கப்பட்டது. இப்போ அடுத்து ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல, இது தொடர்கதையாகுமா? செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? இல்லை, செந்தில் பாலாஜி கைது செய்யலையே, ஏன் தடுமாறுறீங்க? செந்தில் பாலா இந்த திருநாவுக்கரசு உட்பட இவர்கள்லாம் யாருக்கா வேலை பார்த்துருப்பாங்க? கமாண்டிங் யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி யாருக்கா வேலை செஞ்சு வேலை செஞ்சிருப்பாரு? எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா? உதயநிதியில் எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு தைரியம் இல்லையா? தெம்பு இல்லையா? விஜய்க்கு இல்லை, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதான் இந்த முதல்ல இதை முடிச்சிருவோம். இப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா, அவர் தான் அதை செஞ்சாரா அப்படிங்கிறது தான் பல கோடி பேரம் பேசப்பட்டதுன்னா, இப்போ ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். அதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று. அதாவதுங்க 10ஆம் தேதி வரைக்கும் விட்டு கைது பண்ணால் மக்கள் நம்ப மாட்டோம். நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு பின்னடைவாக தான் போகும். உண்மையான ஆதாரம் இருந்தால் திருநாவுக்கரசு எனக்கு செந்தில் பாலாஜி தான் வேலை கொடுத்தாருன்னு சொல்ல போறாரு. இன்னொரு பொசிஷன் எடுக்கல, ரிமாண்ட் பண்ணதோடு இருக்கு. அவரை கோர்ட் கஸ்டடி எடுத்து விசாரிக்கவே இல்லையா அதிகாரி? இது ஏமாத்துற மாதிரி தெரியல. இது நடந்து போச்சு, பெருசு பண்ண வேண்டாம். அடக்கி வாசிக்குது தாவேக்கா. எத்தனை ஏஜென்ட்டுகள் இது மாதிரி கிளம்பியிருக்காங்க? எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜியை போல நேரும் அவர் பகுதியில் யாராவது கிடப்பானா? தூண்டில வச்சு மீன் கிடைக்குமா? மூர்த்தி மதுரை கீழே, அதாவது 108 பேருடைய லிஸ்ட் திமுக இருக்கு. இதுல யாருக்கு வசப்படுவா, யாரு வறுமையில் இருக்கா, இந்த பட்டியலை எடுத்து தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட். இதுல ஊத்தங்கர இளையராஜாட்ட பேசும்போது இளையராஜாவை இந்த டேப் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருக்கிட்ட? ஆதவர்கிட்ட. இல்லைன்னா இது செய்தி வெளியே தெரிஞ்சிருக்காது. அதாங்க இப்போ இதில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இப்போ அதிமுக திமுகவில் கட்சி தாவுனாங்க, தாவல் இதெல்லாம் இருந்தது. ஓகே, தாவேக்கா புதுசாக பதவிக்கு வந்திருக்காங்க. புதிதாக பதவி வந்தவர்கள் இதுக்கப்புறம் தான் லாங் டர்மாக ஒரு அரசியல் பண்ண போகிறாங்க. அதுவும் குறிப்பாக அதில் பலர் மாறி வந்தவங்களாக இருந்தாலும் விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்க, அந்த ஃபேன் பாய்ஸாக வந்தவங்க சில பேர் இருக்காங்க. அவர்கள் தான் உண்மையாக இருப்பாங்க. அப்போ இந்த அப்ரோச்சே தப்பாக இருக்குது. இப்போ போய் சொல்லிடுவாங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ இதில் எப்படி அது நடக்கும்? இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் விலை போகிறாங்கன்னா ஆச்சரியம் இல்லை, திமுக எம்எல்ஏக்கள் விலை போகிறாங்கன்னா ஆச்சரியம் இல்லை. இப்போ தாவேக்கா எம்எல்ஏக்கள் விலை போவாங்களாங்கிறதே ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவர்கள் எல்லாம் வெறி பிடித்த மாதிரி இருக்கிறாங்க. அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குல்ல. அந்த ஒரு எப்படி ஆடியன்ஸை விட மக்களை விட அப்படி இருக்காங்களோ அவர்கள் எப்படி விலைக்கு போவாங்க? அவங்க கிட்ட போய் இவங்க விலை பேசினாங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? முயற்சி தான், ஒரு ட்ரை பார்க்கலாம். அது இப்போ பேக் ஃபேர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இளையராஜாட்ட பேசுறது உண்மைதானே? ஊத்தங்கர இளையராஜாட்ட பேசுறது உண்மைதானே? திருநாவுக்கரசு பேசியிருக்காரு. திருநாவுக்கரசு ஒரு லாபியிஸ்ட் தானே. திருநாவுக்கரசு அண்ணாமலைக்காக ஐபிடிஎஸ்ல ஒரு சர்வே பண்ணுகிற ஐபேக் மாதிரி ஒரு அமைப்போட நிறுவனர். இது போன்ற பல ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். முயற்சி பண்றதானே. அதாவது திமுக பொறுத்த வரைங்க பணம் குட்டி கிடக்குதுங்க. எப்படியாவது ஒரு 10 பேர் இழுத்து ஆட்சியை கொடுக்கணும். உதயநிதியால தூங்க முடியல. குழந்தைக்கு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுப்பாங்கல்ல, ஜெயலபால தெருவில் விற்கிறத வாங்கி கொடுப்பான். கொஞ்சம் வசதியாக இருக்கிறவன் சிங்கப்பூர் பொம்மை வாங்கி கொடுப்பான். ரொம்ப கார் பங்களா வச்சிருக்கிறவன் ஒரிஜினல் வெளிநாட்டு பொம்மை இறக்கி கொடுப்பான் பர்மவச்சல்ல. இப்போ உதயநிதி எம்எல்ஏ வேணும் நடம் பிடிக்குது. ஒரு 10 பேரை வாங்கி கவுத்துருங்கிறாரு. ஏன்னா பல அரசியல் மைபாலங்களை செஞ்ச கட்சி திமுக. எதை காசு வச்சு எதை வேணாலும் செய்யும். அப்போ இப்படியாவது கவுத்துரு, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அதெல்லாம் போயிட்டு போகுது. என்னால் விஜய் அந்த நாற்காலியில் பார்க்க முடியல. யார் சொல்கிறான்? தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், இவ்வளவு அதிகாரம் இருக்குது, 2 சைட் இருக்குது, 1000 தேட்டர் இருக்குது,
தமிழ்நாடு முழுக்க ஒரு 80 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவ்வளோ பேர் பல லட்சம் கோடி வச்சுருக்கான். அமைச்சராக இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு மந்திரிகளும் ஒரு 1,00,000 பேர் திரட்ட முடியும் 1 மணி நேரத்தில். அத்தனை ரவுடி கூட இருக்கான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை போட்டு ரவுடிகளை பூரா கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ண வச்சோம் 5 வருஷமா. பப்ளிக் அரசு வழக்கறிஞரே திமுக போடுறாள் தானே. ரவுடி குண்டாசு முடிச்சா முள்ள மாதிரிலாம் கேஸ் அது எல்லா ஆட்சியிலையும் அவங்க அரசு போடுறதுங்கய்யா. எல்லா திமுக எல்லா ஆட்சினா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதிமுக திமுக அண்ணா திமுக இந்த ஃபார்முலாவே திமுக ஃபார்முலா தான். ஊழல் ஃபார்முலாவே திமுக ஃபார்முலா தான். அப்போ இவ்வளவு இருந்து இந்த ஒரு சினிமாக்காரனை உட்கார வச்சிட்டீங்களே, கவுக்க முடியாதா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் காமிங்க அப்படிங்கிற கோபத்தோட வெளிப்பாடு தான் ஆட்சியை கவிழ்க்கிறதுங்கிறீங்க. என்ன நடக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.